நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆ ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 820வது வீடியோ. அபவுட் ஏ டே பேக் மதுரையிலேருந்து ஒரு பையன் எழுதியிருந்தார். ஒரு மாமா மதுரையில் வந்து மீனாட்சி அம்மனுக்கு பண்ணக்கூடிய இந்த கால பூஜைகளெல்லாம் சொல்லி லிஸ்ட் பண்ணி எந்தெந்த காலத்துக்கு இது இங்கே நான் விஷயத்தை சொல்ல ஒன்று ஆசைப்பட்றேன்னா, 35 வருஷத்துக்கு முன்னாடியே பாம்பே சிஸ்டர்ஸோட கேசட்டே கிட்டத்தட்ட 300-400 வச்சுருந்தான் அவனோட கேசட்டு. என் அலமாரிலாம் புக்கு அடியில் எடுத்து பார்த்தா அந்த அதை ஒழிச்சு போடுறதுக்கே. அப்புறம் சிடிஸ்லாம் வந்துட்டு இப்போ எடுத்து சிடிஸும் போயாச்சு, இப்போ கிடையாது, பென்ட்ரைவ் வந்துட்டு. ஸோ அந்த கேசட்ஸில் என்கிட்ட மேக்ஸிமம் இது இருக்குன்னா என் முன்னாடி கூட சொல்லுவாள், உங்களுக்கு பாம்பே ஸ்ட்ரெஸ் விட்டால் வேறு யாருமே தெரியாதாண்டு. ஏன்னா அவளை ஒரு குருவாட வச்சுப்பேன் நான். 2 பேரையும் லலிதா சரோஜா, எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு அப்புறமா கணீர்னு பாடக்கூடிய அவள் தான். சப நிறைஞ்சு இருக்கும். அது டிவைன்லி வாய்ஸ். அது அதுக்கு அப்புறமா யாருமே வரல. இப்போ கூட அந்த இந்த ரஞ்சனி பாடுற, பட் இருந்தாலும் அந்த ஒரு டிவைன் இது இருக்கு, டச் இருக்குதுல. பட் பாம்பே சிஸ்டர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக யாரும் கிடையாது. உண்மையை ஒத்துக்கணும். சிலதெல்லாம் கிட்டத்தட்ட 300-400 பாடல்கள் பாடியிருக்கேன். எனக்கு அந்த காலத்தில் அம்பாள் ஒரு கிருபா கடாட்சம் கொடுத்தா. எந்த கேசட் ஷாப்பில் மவுண்ட் ரோடெலாம் போனால் இப்படியே இப்போ நிறைய 10-20 இது ஷெல்ஃப் அடுக்கி வச்சுருப்பான். அந்த மேல் ஷெல்ஃபை இத்தனாவது கேசட்டில் பாம்பே சிஸ்டர்ஸாக இருக்கும்னு சொல்லுவாள் அம்பாள். அது எப்படின்னா அது பாம்பே சிஸ்டர்ஸாக இருக்கும். அது எங்கிட்ட இல்லாத கேசட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல தடவை என்னோடய லைஃப்பில் நடந்தது. அந்த மாதிரி அந்த இதில் வந்து மதுரை மீனாட்சியை பற்றி பாடியிருக்காவ. அதில் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்கா. இந்த குரலே ஒரு இனிமையான அனுபவம். அது ஒரு அந்த வாய்ஸ், இந்த டிவைன்லி வாய்ஸு. அக்கா லலிதா சரோஜா 2 சகோதரிகளும் என்ன அழகாக பாடுவா. கோயின்சைட் ஆகும். ஒரு ரயில்வே தண்டவாளம் எப்படி கூடயே போகிற மாதிரி சில இடத்துல பிசில் அடிக்கும் சில பேருக்கு. அது மாதிரிலாம் அது ஆகவே ஆகாது. எப்படி ராதா ஜெயலட்சுமியை சேர்த்து பாடினாலும் அது மாதிரி பாடுவாள். பட் இவாது டிவைன்லி டச்சு உண்மையாக சத்தியமாக உண்டு. அது நம்ம ஸோ இப்போ வந்து மதுரை மீனாட்சி இந்த படம் முன்னாடி காமிச்சிருப்பேன் நான். இது அந்த 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 பாட்டு கிடைக்காம போச்சு எனக்கு. அப்புறம் மதுரையில் கேம் சரவணன்ற இஸ் எ பில்டிங் கான்ட்ராக்டர். அவனுக்கு ஒரு பொண்ணும் பிள்ளையும் பிறந்திருக்குப்போ. அவன் அம்சம் அவனுடைய பூஜா விக்கிரகம் அது. மீனாட்சி அம்மன் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும், 3 அடி உயரம் இருக்கும் அது. அவன் நித்தியப்படி பூஜையில் கோவில் எப்படி அலங்காரமோ அவன் சொல்லுவான். சரவணன் உரிமையில் பேச மன்னிக்கிறான், என் பிள்ளையாடன் தான் அவன் வந்து என்ன செய்வான்னா, அப்பா அம்மாவோட அந்த காலத்தை கையை பிடிச்சிட்டு அம்மாவோட கோவிலுக்கு போயிருக்கான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ மீனாட்சி மேலே அதீத பக்தி அவனுக்கு. ஸோ அவன் உடனடியாக எனக்கு அனுப்பிச்சி வச்சான். இந்த வைஷ்ணவி கிட்ட அனுப்பிச்சேன். வைஷ்ணவி வந்து மதுரை கோவில் 6 கால பூஜைக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கா அப்படின்னா. 8 கால பூஜை அது. மதுரையில் பண்ணக்கூடிய பூஜைகள் தினசரி 8 காலம். இந்த டிக்கெட் எதுக்கு விற்கிறான்னு தெரியல நமக்கு. அதில் பாம்பே சிஸ்டர்ஸ் படிக்கும் திருவனந்தலில் மகா ஷோடசீர். திருவனந்தல் காத்தால பூஜை, எர்லி மார்னிங் 4:30 மணி 5 மணிக்கு ஆரம்பித்து நடக்கிற பூஜை. மகா சோடசியாக இருக்கா அம்பாள். திருவனந்தலிலேருந்து மகா சோடசி. இந்த சோடசி மாத்தாடுறது இதுதான். இதில் 10 கை 12 கை சில பேருக்கு வித்தியாசம் ஆகிறது. நமக்கு அது தேவையில்லை. திருவனந்தல் பூஜை, திருவனந்தல் நம்ம விஸ்வரூப பூஜை சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்ததாக திருவனந்தலில் மகா சோடசி. அடுத்த பூஜை வந்து விழா பூஜை. இதில் வந்து அம்பாள் பண்ணியிருக்கான பாலையாக்கான வருது. விழா பூஜையில் அன்னை பாலை வடிவம். இது 2வது கால பூஜை. விழா பூஜைன்றதுல பாலையா வந்துடுறா. மீனாட்சியே முதல்ல சோடசியாக இருந்தவ பாலையா வந்துடுறா. அடுத்தது இந்த தயவுசெய்து இந்த பாம்பே சிஸ்டர் பாட்டு கேளுங்க. ரொம்ப அழகான அது. அதை மறக்கவே முடியாது. நல்லா
காலசந்தியில் அன்னை புவனை வடிவம் புவனேஸ்வர் ரூபமாக இருக்கா. காலசந்தியில் வந்து மூணாவது திருவனந்தல், விழா பூஜை, காலசந்தி. இந்த காலசந்தியில் அம்பாள் வந்து புவனேஸ்வரி சுரூபமாக இருக்கான்னு வருது. புவனேஸ்வரியில் அங்குச பாசை மேந்தி அபயமே வரதம் தாங்குள் பங்கைய கரத்தல் பீதாம்பர மணியடையல் பொற்புண் பைங்கலம் நிரம்ப பூண்டால் 16 கழகத்தில் பொங்கிய ஊழ்த்தால் புவனேஸ்வரி பாதம் போற்றின்னு வரும். இந்த புவனேஸ்வரி படம் என்கிட்ட இல்லை, நான் இப்போ காமிக்கிறது ரெடியாக கிடைக்கல இது. ஸோ நான் லலிதா தான் இருக்குது, அதை காமிச்சு விட்றேன். அங்குச பாசம் அபயமே வரதம் தாங்கும் புவனேஸ்வரி. அடுத்து வந்து திரிகால சந்தியில் அன்னை ஷியாமளை ரூபம். திரிகால சந்தியின் அடுத்தது வந்து ஷியாமளாவை மாறிடுறாம்ப. ஷியாமளா, ராஜஷியாமளான்ற வழக்கு கடையில் அந்த பெண்மணி ராஜலட்சுமி சிவசங்கர் என்ன சொல்கிறேன், ராஜவாராகில பேரெல்லாம் வைக்க முடியாது. நம்ம வந்து இந்த ராஜன்ற பேர் இவளுக்கு தான் சொல்லு, ஷியாமளைக்கு தான் சொல்லியிருக்கு. மாதங்கிக்கு தான் ராஜ மாதங்கி, வாராய்க்கு வாராகி தான். பஞ்சமி, வாராகி, ஜண்டநாதம் எங்கேயுமே ராஜான்னு வரவே வராது. அவன் எப்படி வச்சு பார்க்க. இது மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஒரிஜினல் விக்கிரகம், அது மூலஸ்தானம். அலங்காரத்தோடு இது. திரிகால சந்தியில் அன்னை ஷியாமளை ரூபம். உச்சிகால பூஜையிலே மாதங்கி தோற்றம். மாதங்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மாதங்கி மீனாட்சியோட வச்சுக்கலாம், இதுவும் பண்ணலாம். ஷியாமளா, மாதங்கி எல்லாம் ஒன்றா சொன்னாலும் ரூபங்கள் அவ்வளோ வித்தியாசப்படும். ரெண்டுக்கே என் பாட காமிச்சிருக்கா. உச்சிக்காலை பூஜையில் மாதங்கி தோற்றம். பிரதோஷ வேளையிலே சுகஷியாமலை. ஸோ சுகஷியாமலாவாக இருக்கா. சுகஷியாமலாவுக்கு 2 லகுஷியாமலா, சுகஷியாமலாவில் 2 கை தான் பார்க்கலாம். சுகஷியாமலா. ஸோ அகெயின் ரீகேப். திருவனந்தரில் மகாசோடசி, விழா பூஜையில் பாலை வடிவம், காலசந்தியில் புவனை வடிவம், திரிகால சந்தியில் ஷியாமளை ரூபம், உச்சிகால பூஜையிலே மாதங்கி தோற்றம், பிரதோஷ வேளையிலே சுகஷியாமளை. அர்த்த ஜாமத்தில் வந்து பஞ்சதசாட்சரி, பஞ்சசாட்சரி, பஞ்சதசி, பஞ்சசாட்சரி தான் சொல்லுவாங்க. பள்ளி அறையிலே அகே சோடசி. பள்ளி அறைக்கு போகும்போது மகா சோடசியாக மாறிடுற. இனி வேற ஒரு படம் காமிக்கிறேன் நான். மகா சோடசி. ஸோ இப்போ திருப்பியும் 8 கால பூஜையை இருப்பாங்க. திருவனந்தலில் மகா சோடசி, விழா பூஜையில் பாலை வடிவம், காலசந்தியில் புவனை வடிவம், திரிகால சந்தியில் ஷியாமளை ரூபம், உச்சிகால பூஜையிலே மாதங்கி தோற்றம், பிரதோஷ வேளையிலே சுகஷியாமளை, அர்த்தஜாம பூஜையிலே பஞ்சசாட்சரி, பள்ளி அறையிலே சோடசி வடிவம் முடிகிறது. 1 2 3 4 5 6 7 8 கால பூஜை. பட் அப்போ டிக்கெட் புக்கில் வந்து 6 கால பூஜை தான் போட்டிருக்கான்னு சொல்லி இப்போ வைஷ்ணவி போட்டிருந்தானுங்க. பை திஸ் டைம் இந்த காமகலா அந்த இதில் புக்கில் இவர் அமிர்தேஸ்வரர் எடுத்து அமைச்சிருக்கார். தியானம் கரங்களில் கரும்பு வில் புஷ்பபானம் பாஷம் 3 அங்குசம் புஸ்தகம் சிறந்த அக்ஷமாலை, மாணிக்க அக்ஷமாலை 3 3 6, அபயமுத்திரை வரமுத்திரை 6 2 8,
2 கையில் வீணை வச்சுருக்க 8 2 10. கரங்களில் கரும்புவில் புஷ்பபானம், பாசம், அங்குசம், புஸ்தகம், சிறந்த மாணிக்க அக்ஷமாலை, அபயமுத்திரை, வரமுத்திரை ஆகியவற்றை தரித்து 2 கைகளால் நகில்கள் மேலுறையும் வீணையை அணைத்திருப்பவளும், பிரம்மாதி தேவர்களால் தேவிக்கப்பட்ட பரதேவதையும், சிந்தூர சிவப்பு வர்ண திருமேனி படைத்தவளாக உள்ள பகவதி சோடசி தேவியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அது அவர் தேங்க்ஸ் அமுதேஸ்வரன் அவர் அனுப்பிச்சிருந்தார். அதை ஸோ இதில் வந்து நம்ம மதுரையில் கோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவள் போட்டது உஷத்கால பூஜை, காலசந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயரட்ச பூஜை, 2ஆம் கால பூஜை, அர்த்தஜாம பூஜை, இந்த 6ன்னு போட்டிருக்காவா. ஆனால் இந்த பாட்டில் எப்படி வருதுன்னா, பிரதோஷ இதை முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு பள்ளியற பூஜையில் சோமசுந்தர கடவுள்கிட்ட எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயத்தினுடைய சக்திகள்லாம் வந்து உரையிறதான். அதனால் சோமசுந்தர கடவுளை இந்த பள்ளியற பூஜையில் போய் தரிசித்தா உலகத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களையும் போயிட்டு வந்த புண்ணியம் கிடைச்சிடும் நமக்கு அப்படின்னு அந்த பாட்டு முடிகிறது. ரொம்ப அழகான சாங்கு, கேட்கணும். அது காமிச்சா நம்ம மானிட்டைசேஷன் போய்டும் எனக்கு அந்த பாட்டு. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அதை நம்ம கட்டாயம் இது கேட்க வேண்டியது. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது. சரி, நான் ஐ டோன்ட் டேக் ரிஸ்க் பை ஷோயிங் தட். இது அந்த இதை காமிக்கலை உங்களுக்கு. நான் பாம்பே சிஸ்டர்ஸ் திருவண்ணந்திலே மகாசோட சேர்ந்து மதுரை மீனாட்சி மேலே பாடப்பட்ட நிறையா இருக்குது. அந்த கேசட்டில் ஒன்று பிச்சை பாடலாம் கூட இருக்கும். அதில் இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த நேயரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன். நான் எனக்கும் ரொம்ப நாளாக பேசணும் ஆசை. அது மதுரையில் மட்டும் இந்த 8 கால பூஜைக்கு உண்டான ஒரே ரூபம், அதை எத்தனை பாவனையாக பிரித்து எடுக்கிறான்றது காமிச்சிருக்குது. நமஸ்காரம்.